என்ன சொல்ற? இனிமே உன் கூட நான் திருட வர மாட்டேன். ஏண்டா? நேத்து போன ஊர்ல 8 அடி மதில் செவர்ல நான் ஏறிட்டேன். ஆமா. உன்னால ஏற முடியல. வாங்க ஒரு கேள்வியான மொத்த அடி வாங்கினேன். சொல்லக்கூடாது. நானா சொல்றேன். வயதாகி விட்டது உனக்கு. ஆமா. ஆமாங்க. வயதாகி விட்டது. வயசாகி போச்சு. ஆகையால் அதற்காக தான் உன்னை துணை கேட்டு போறேன். அதுதான் நான் சொல்றேன். வயசாகி போச்சு. இனிமே உன்னால திருட முடியாது. அதுக்கு நான் என்ன சொல்றேன்? ஒரு டாக்டர் புள்ள என்னவா இருக்கிறான்? டாக்டரா இருக்கிறான். ஒரு வக்கீலுடைய மகன். வக்கீலா இருக்கிறான். ஒரு விவசாயியுடைய மகன். விவசாயியாக இருக்கின்றான். நீங்க என்ன வேலை செய்றீங்க? திருடா. அப்போ உன் பையனா? திருடா. திருடிதான் ஆகணும். அதனால நான் என்ன சொல்றேன்? எந்த புள்ளியுமே தகப்பன் பேச்ச கேட்கவே கேட்காதுங்க. ஆனா தாயோடைய பேச்சே என்ன சொன்னாலும் கேட்கும். அதனாலதான் நான் என்ன சொல்றேன்? அம்மா கூட்டி எடுத்து பக்குவமா சொல்லுங்க. அப்படியா? அது முடிஞ்சா பாரு. தாய்க்கு செல்லம் இல்லாம. ஆமா. அதனால தாய் சொன்னா கேட்டுக்குவோம். ஆமா. நம்ம உரைப்பதை விட நீ சொன்ன. ஆமா. உண்மைதான். ஆமா. அம்மா. வெளிநாட்டுல இருந்து வந்தாரு. உடம்பு சூடா இருக்கும். வணிகை ஆகி கொடுத்தா குளிர்ச்சிக்கு சாப்பிடுவாங்க. நாய்கறி ஆக்கிட்டேன். நாளைக்கு ஆக்கிட்டு நாங்க தான் கொச்சிட்டோம். ராமாபுரம் காட்டுல சுட்டு வரப்படே பாய் விட்டு ஒரு எடுத்துக்கிறேன். எனக்கோ வயதாகி விட்டது. நான் செய்கின்ற தொழிலை நமது மகன் செய்ய வேண்டும். ஆமா. என்ன செய்வீங்க? நானா? என்னோட தொழில் என்ன தெரியுமா? என்ன? களவு தொழில். புரியலங்க. திருட்டு தொழில். இதுவரையிலும் நாம் வாழ்ந்த வாழ்க்கையை திருடியதா? ஆமா. நடத்துவீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட மாபெரும் தவறையாக நீங்க செய்துட்டு வந்தீங்க. உனக்கு வேற தொழில் தெரியலீங்களா? ஏங்க அப்படிப்பட்ட தொழிலெல்லாம் ஈடுபட்டுக்கிறீங்க? என்னை நம்பி 600 குடும்பங்கள் இருக்கிறது கள்ளிக்காட்டிலே. இந்த கள்ளிக்காட்டு மக்களுக்கு யாதொரு தொழிலும் தெரியாது, வேலையும் தெரியாது, செய்வதும் கிடையாது. ஆகையால் அனைவருக்கும் மனதாக நான் சென்று கொள்ளையடித்து எப்படி இருப்பவர்களிடம் கொள்ளையடித்து இல்லாத நம் நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ அணிந்திருக்கின்ற ஆவணம் அத்தனையுமே நான் திருடி கொண்டு வந்த அப்படிப்பட்ட பொருள் எனக்கு தேவையில்லை. கழுத்தில் இருக்கின்ற மாங்கல்யம் எப்படிப்பட்டது? நான் திருடி கொண்டு வந்த மாங்கல்யம் தான் உனக்கு கட்டி இருக்கின்றேன். நீ உண்ண உணவு, உடுத்த உடை அனைத்துமே நான் களவாடிய பொருட்களில் இருந்து வந்தேன். அதனால் எனக்கு வயதாகிவிட்டது. என் தொழிலை நம் மகன்தான் செய்ய வேண்டும். என்ன? நமது மகன்தான். நம்முடைய மகன் நீங்க செய்த திருட்டு தொழில் செய்ய வேண்டுமா? ஆமா. என் பிள்ளையை திரும்பகணுமா? ஐயோ! ஒரு பிள்ளை வெளிநாட்டிலிருந்து எப்போது வருவான் 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 என்று எதிர்பார்த்தவண்ண காத்திருந்த தாய்க்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்திருந்தேன். கடைசியில் பிள்ளை திருட வேண்டும் என்று கூறுகிறாய். நான் சொல்வதை மகனை செய்ய வைக்க முடியுமா முடியாதா? அத்தான் ஒரு பிள்ளையின் பெருமை உனக்கு தெரியுமாங்க? அத்தான் 10 மாதம் சுமந்திருந்து பெற்றான் பகலிரவாய் விழித்திருந்து
ஒரு நாழிகை நம் பசி பொறுக்க மாட்டாய். மேலெல்லாம் உயர்ந்திட பாடுபட்டு உட்காருமா பாப்பா செய்தா அன்னையை போல் ஒரு தெய்வமில்லை, அவள் அடித்தொட மறுப்பவர் மனிதரில்லை, மனிதரில்லை, மண்ணில் மனிதரில்லை. அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. வார்த்தை கேட்டு அப்புறம் தெரிவிக்க முடியுமா? முடியாது. 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 என் வாழ்க்கை மகனை கீழே செல்வதற்கு சம்மதமாகிவிட்டார் என்றால் ஆட்சிக்கு மறுவார்த்தை உரைக்கிறார்கள். அத்தா, என்னை கைகளிலே யார் யார் அம்மா அமைதியா இருங்கம்மா, என்னை மறந்தாயோ அமைதியா இருங்கம்மா, பாட்டு பேசுங்க.